முன்னாள் படை வீரர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். காக்கும் கரங்கள் திட்டத்தை கண்ணன், முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் முனைவோர்களாக மாற்ற புதிய திட்டங்கள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? இது குறித்த விவரம் என்ன? நிச்சயமாக முன்னாள் படை வீரர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் காக்கும் கரங்கள், அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் முன்னாள் படை வீரர்கள் அவர்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக அவர்களுக்கு வங்கிகளில் கடன் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களுக்கான மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியமும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. அதன்படி அவர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. அதன்படி முன்னாள் படை வீரர்கள் மாவட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த படை வீரர்களின் விண்ணப்பங்கள் ஆனது பெறப்பட்டது. அதன்படி 848 விண்ணப்பங்கள் வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் 348 விண்ணப்பங்கள் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் தொழில் முனைவோருக்கான பயிற்சியானது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டது. அதன்படி அந்த 348 பேரில் ஒரு 15 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அந்த மூலதன மானிய ஆணைகளை வழங்கியுள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் மட்டும் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அந்த முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கியுள்ளார். முதல் கட்டமாகத்தான் இந்த 50 கோடி ரூபாய் வட்டி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து படை வீரர்கள் அந்த மாவட்ட குழுவால் தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியான முன்னாள் படை வீரர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் அவர்கள் தொழில் முனைவோராக மாறுவதற்கும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் அவர்களுக்கான வட்டி மானியம் மற்றும் மூலதன மானியமும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.